இன்னைக்கு பாவக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 ஸ்மால் சைஸ் தக்காளி, 5, 6 பல்லு பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய், ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்து ஆட் பண்ணி கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணும். அப்படின்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கி வந்துடும். அதுக்கு 1 1/4 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை இதோட ஆட் பண்ணி ஒரு 5, 6 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டோம். அப்படின்னா பாவக்காய் ஓரளவுக்கு வெந்துடும். கூடவே கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதோட ஆட் பண்ணி நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணும். அப்படின்னா சூப்பரான பாவக்காய் கிரேவி ரெடி. இதை வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.